ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா போக்கோ M4 Pro 5G வேரியன்ட் மாடல். ஸோ இந்த ஃபோனில் எப்படி சிம் கார்டு இன்சர்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா டபுள் சிம் ட்ரே தான் வருது. அதாவது ஒரு சிம் கார்டு அல்லது ஒரு மெமரி கார்டு அட் டயத்தில் யூஸ் பண்ணலாம், இல்லை 2 சிம் கார்டு மட்டும்தான் அட் டயத்தில் யூஸ் பண்ண முடியும். முன்னாடி மாடல்ஸில் வந்த மாதிரி ட்ரிபிள் ஸ்லாட் கிடையாது, 2 சிம் ஒரு மைக்ரோ SD கார்டு போடுற மாதிரி ஸ்லாட் கிடையாது. ஸோ டபுள் ஸ்லாட் தான். ஸோ ஒரு சிம் கார்டு அல்லது ஒரு SD கார்டு இல்லை 2 சிம் கார்டு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இதில் வந்து இப்போ எப்படி சிம் கார்டு இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட போக்கோ M4 Pro 5G மாடல் இருக்குது. ஸோ இதில் வந்து எப்படி சிம் கார்டு ஸ்லாட் இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் சிம் கார்டு ஸ்லாட் இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை இப்போ எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சிம் எஜெக்டர் டூல் வச்சு ஜஸ்ட் எஜெக்ட் பண்ணிடுங்க. அதே போல் இந்த சிம் கார்டு ஸ்லாட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அட் டயத்தில் 2 சிம் கார்டு யூஸ் பண்ண முடியும், இல்லை ஒரு சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு தான் யூஸ் பண்ண முடியும். ட்ரிபிள் ஸ்லாட் இல்லை, இது வந்து டபுள் ஸ்லாட் தான். ஸோ 2 சிம் கார்டு அல்லது ஒரு சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு தான் அட் டயத்தில் யூஸ் பண்ண முடியும். ஸோ நேனோ சிம் தான். சிம் கார்டு இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் வந்து மொபைல் நெட்வொர்க் வந்துடும். மொபைல் நெட்வொர்க் வந்துருச்சு. நம்ம சிம் கார்டு செட்டிங்ஸில் போயிட்டு செக் பண்ணிடுவோம். செட்டிங்ஸ், சிம் கார்ட்ஸ், நெட்வொர்க்ஸ். என்னோட சிம் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் சிம் கார்டு. ஸோ ஏர்டெல் சிம் கார்டு டிடெக்ட் ஆகிடுச்சு. அதே போல் VoLTE ஆப்ஷனும் வந்து இங்கே நெட்வொர்க் பக்கத்துலேயே தெரியுது. ஸோ நீங்கள் லெஃப்ட் சைடில் சிம் எஜெக்டர் டூலை எஜெக்ட் பண்ணிவிட்டு உங்கள் சிம் கார்டு ஒரு சிம் கார்டுனா ஒரு சிம் கார்டு போட்டு மெமரி கார்டு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லாட்டி 2 சிம் கார்டுனா 2 சிம் கார்டு மட்டும் அட் டயத்தில் போட்டுக்கலாம். ஸோ இதில் இன்சர்ட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க.